ஓம் சரவணபவா. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் வாழும் வாழ்க்கையில் இறைவன் அளிக்கும் கடைசி வாய்ப்பு இந்த மனித பிறவி. இப்பிறவியை சரியாக செயலாற்றினால் இறைவன் தன்னுள் ஆட்கொள்கின்றான். மறுபிறவி என்பதே கிடையாது. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். இதுவரை தெரிந்தோ தெரியாமலோ எப்படி இருந்தோம் என்பதை விட இனிமேல் இறைவனிடம் இறைவன் அருள் கிடைக்க என்ன வழி என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவன் அருளோடு பேரும் புகழோடு இங்கு வாழ்வதற்கு நல்ல வழி தேடுவோம். நிறைகளோடு நிறைந்த மனதுடன் வாழ்பவர்களை விட குறைகளை கண்டு வாழ்பவர்கள் இங்கு நிறைய பேர் என்று சொல்லப்படுகின்றனர். மற்றவர்களின் குறைகளை காண்பதை விட நம்மிடம் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டாலே அந்த இடமே இறைவன் குடிகொள்ளும் இடமாக மாறுகின்றது. இப்படி மாறியவர்கள் சித்தர்களும் ஞானிகளும். அதுபோன்று மாறாவிட்டாலும் மனிதர்களாக மனம் மகிழ வாழ்ந்தால் இதைவிட சொர்க்கம் இவ்வுலகில் ஏதுமில்லை. ஆன்மீகம் அருளுகின்றது. நமது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது நமது தன்னம்பிக்கையும் நமது உழைப்பும். இதைத்தான் நமது மூலதனமாக கொண்டு செயல்பட வேண்டும். இதை சரியாக கையாண்டால் அதைவிட மிகப்பெரிய மூலதனம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத இறையருள். அதன் பிறகு என்ன? நமது வளர்ச்சி யார் தடுத்தாலும் இந்த 3 மூலதனம் நம்மிடம் இருக்குமானால் நமது வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்பன் முருகனருளாலும் சகல செல்வங்களும் பெற்று நாம் வளமுடன் நலமுடன் வாழலாம். செல்வ செழிப்போடு நாம் வாழலாம். காரணம், திரு என்றால் லட்சுமி தேவியை குறிக்கும் சொல். முருகன் என்றால் மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்த சொல். கலியுகத்தில் அருள்நிலையுடன் பொருள்நிலையும் கிடைப்பதற்கு அவதரித்த தெய்வம் திருமுருகன் என்று சொல்லலாம். எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்த சுரூபமே முருகன் ஒருவனே. முருகனை நம்பினால் மும்மூர்த்திகளின் அருள் நமக்கு கிடைக்கப் பெருகும். மனிதன் பொருளை சேர்த்து வைத்துவிட்டு அருளை தேடி அலைகின்றான். அதாவது நோயை சேர்த்து வைத்துவிட்டு ஆரோக்கியத்தை தேடி அலைவது போல். இதில் பிரபஞ்சம் கூறுவது அருள் ஆரோக்கியம் போன்றது, பொருள் நோய் போன்றது. பொருள் தேவை, அது அளவுக்கு அதிகமானால் நோயாக மாறிவிடும். சித்தர்கள் கூற்று. அதிகமான பொருள்கள் சேர்த்தவுடன் இல்லாதவர்களுக்கு அளிக்கும்போது அந்த பொருள் நோயாக இருந்தாலும் ஆரோக்கியமாக மாறும் என்று இறைவனின் கூற்று. நிலையான செல்வம் பெற வேண்டும் என்பதற்காக நிலையற்ற வாழ்க்கையை தொலைக்கின்றோம். இதன் உள்நோக்கம் நிலையான செல்வம் என்பது சொத்துக்கள் சேர்ப்பது, நிலையற்ற வாழ்க்கை என்பது நமது உடல் ஆரோக்கியத்தை சேதப்படுத்துவது. ஒரு பழமொழி சொல்வார்கள், சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது என்று. அதுபோலதான் உடல் ஆரோக்கியமாக வைக்கவில்லை என்றால் நிலையான சொத்துக்கள் சேர்த்து எந்த ஒரு பயனும் இல்லை. நமது வாழ்வில் பெரிய சொத்து நமது உடல் ஆரோக்கியம் மட்டுமே என்று அப்பன் அருளுகின்றார். ஓ முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன்.